நடராஜன் அவர் பேசுகிறான். தமிழ்நாடு முதலமைச்சர் அம்பா, இந்திய துணைக்கண்டத்திலே 35 மாநிலங்கள் இருக்கின்றன, யூனியன் பிரதேசங்கள் உட்பட 35 மாநிலங்கள், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத், பஞ்சாப், பீகார், மேற்கு வங்கம், ஹரியானா, அசாம், ஜம்மு காஷ்மீர், சண்டிகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், டில்லி, ராஜஸ்தான், ஒரிசா, திரிபுரா, கோவா, சிக்கிம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், டாமன் டையூ தீவுகள், தாத்ரா நகர்வேலி தீவுகள், லட்சத்தீவுகள் உட்பட 35 ஸ்டேட்டை சொல்லிட்டேனா, இந்த 35லையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்பா. அமெரிக்காவில் இருக்கு அந்த நிறுவனத்தை அவர் நடத்துகின்ற புரூக்கின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு ஆசிய நாடுகளிலே மேல்தரவர்க்க நாடுகளுக்கு நிகராக தமிழ்நாடு முதலமைச்சர் நிர்ணயித்திருக்கிறார். சுகாதாரம், கல்வி, மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு. She is a very good and when he said taking quick decision. நான் சொல்லல, செயல்பாடு இல்லையா? இன்னைக்கு எனக்கு முன்னால பேச நடுவர் அழகா சொல்லிட்டு போனாங்க. நம்ம அத்வானி, லால்கிருஷ்ணன் அத்வானி இருக்கார் பார், அவர் தான் அடுத்த மாநில கட்சி இந்தியால ஆள போகுதுன்னு சொன்னார். சொன்னவர் யார்? அத்வானி, லால்கிருஷ்ணன் அத்வானி. அவர் சாதாரண அல்ல. அடுத்த பிரதம அமைச்சர் நரேந்திர மோடின்னு ஒரு கோஷ்டி சொல்லுது, நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு ஒரு கோஷ்டி சொல்றேன். யாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் நாங்க நரேந்திர மோடி ஏத்துக்க மாட்டோம். அருண் ஜேட்லி அடுத்த பிரதமர் நாங்க, சுஷ்மா ஸ்வராஜ் அடுத்த பிரதம அமைச்சர் நாங்க, யஷ்வந்த் சிங் அடுத்த பிரதம அமைச்சர் நாங்க. சரி, அடுத்த பாரதிய ஜனதாவுடைய பிரதம அமைச்சர் யாரா தேர்ந்தெடுக்க போறாருன்னா RSS. RSS காரன்ட்ட போய் அடுத்த பிரதமர் யாரியா சொல்லி அவன் சொல்றேன். जिंदगी एक सफर है सुफाना, यहाँ कल क्या हो किसने जाना. यार அவன் RSS காரன். அந்தாச்சு படம் யாரு? ராஜேஷ் கண்ணாவோ ஹேமா மாலினியும் பாடின படம். பாட்டு முடிஞ்சோன்னு அவன் சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாதுங்கிற RSS காரன். அப்ப யாரு பிரதமர்னு பாரதிய ஜனதால குழப்பம். சரி, அகில இந்திய கட்சி எப்படி ஆறீங்க? காங்கிரஸ் கேட்டா அது ஒரு குடும்ப கட்சியா மாறிடுச்சு. நம்ம அண்ணன் ஷோ பேசினாருங்க அருமையா. யாரு? ஷோ அழகா பேசினார். அவர் அட்டப்படத்திலே போட்டிருந்தாருங்க காங்கிரஸோட நிலவரத்தை. எப்படி போட்டிருந்தாரு தெரியுமா? அம்பையாரு கம்ப வச்சு ஊண்டிக்கிட்டு முருகனை பார்த்து பாடுது. என்ன பாட்டு தெரியுமா? அருமையான பாட்டு. அதை பாடுற அம்மா யாருன்னா KP சுந்தராம்பா. அந்த அம்மாவுக்கு பேர் என்ன தெரியுமா? கொடுமுடி கோகிலா. அந்த அம்மா பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். முருகனை பத்தி பாடுற அந்த அம்மா, வேலை பிடித்தது என்ன, வெங்கீர நின்றது என்ன, என்னன்னு அரை மணி நேரம் கேட்கும். கீரல் விழுந்த கிராம் போன் ரெக்கார்டு மாதிரி அந்த மாதிரி தான் பாடும். அந்த அம்மா பாடுற மாதிரி ஷோ போட்டிருந்தாரு அட்டப்படம். என்ன படம்? கந்தன் கரணையில பாடின பாட்டை போட்டு அவரு அதை அப்படியே உல்டா பண்ணி மன்மோகன் சிங் சோனியா காந்தியை பார்த்து பாடுற மாதிரி வச்சிருந்தாரு. பெரியது கேட்கின் மறிவடி ஓய், பெரிது பெரிது ஆதர் சூழல் பெரிது. யாரு? சோ பெரிது பெரிது ஆதர் சூழல் பெரிது. ஆதர் சூழலோ காமன்வெல்த்தில் ஒரு தலைப்பாரம், காமன்வெல்த்தோ 2Gயின் சிறுவிரல் மோதிரம், 2Gயோ நிலக்கரி ஊழலில் ஒடுக்கம், நிலக்கரி ஊழலோ பிரதமர் பாகத்து ஒடுக்கம், பிரதமரோ சோனியாவின் ஆணைக்கு ஒடுக்கம். சோனியாவின் பெருமை கூறவும் பெரிதே. நான் சொல்லல,
நாரிக்கிட்டு இருக்கடா. பாதுகாப்பு துறையில இந்தியாவே ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கான். பாதுகாப்பு துறையாக கைய வச்சிருக்கான். அடுத்த பிரதமர் அம்மா மாதிரி ஆள் வரணும். இதுதான் இப்ப வந்து ஜனங்க எதிர்பார்க்கிறது. தலைப்பு அதுதான், அம்மா மாதிரி ஆள் வரணும். அம்மா மாதிரி ஆள் வரணும், அப்பதான் சரியா இருக்கும். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு பாதுகாப்பு துறையா கை வச்சிருக்கான் காங்கிரஸ்காரன். எதுல நான் முதல்ல கை வச்ச போபர்ஸ், நீர்மூழ்கி கப்பல், ராணுவ வீரர்கள் அடக்கம் பண்ற சவப்பட்டின்னா இப்ப ஹெலிகாப்டர்ல வந்து நிக்குது. 12 ஹெலிகாப்டர்ல 362 கோடியை வாங்கி இத்தாலிக்காரன் வாங்கி இத்தாலி மம்மி அக்கௌண்ட்ல போட்டேன். இத்தாலிக்காரன் வாங்கி இதை நான் எந்த கோயில்ல போய் தேங்காய் உடைக்க? சிபிஐ காரன் போறேன் ஐயா. நாங்க விசாரணைக்கு போனா காங்கிரஸ் மேலிடம் வரைக்கும் போகுது. அந்த ஃபீமேலிடம் யார் விசாரிக்கிறதுங்க தெரியுதா? மேலிடம் ஃபீமேலிடம் யார் விசாரிக்கிறதுங்க. இப்ப யார் நாங்க பிரதமர்ங்கிறதே குழப்பம். அதே ஒரு குடும்ப கட்சி ஆயிருச்சு. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ராபர்ட் வத்தேரா, ரேயன் வத்தேரா, மிரையா வத்தேரா, இந்த குடும்ப கட்சி ஆயிருச்சு. சரி, அப்ப மாநில கட்சி எது? மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அடுத்த பிரதமர் நான் தான். யார்? அந்த அம்பா. இடதுசாரிக்காரன் விடுவானா? யாரு? உலக தொழிலாளர்களே ஒன்று கொடுங்கள், உள்ளூர் தொழிலாளிகள் உண்டியல்ல தொட்டு போடுங்கள். கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி காமரடிகள் உண்டியலோட பிறந்துட்டாங்க. இந்த நாட்டோட சாப கேடு. அவன் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டியிருந்தாலே கம்யூனிஸ்டுக்கு பிடிக்காது. கம்யூனிஸ்டுக்கு பிடிக்காதுங்க. அவன் விடுவான மம்தாவை கும்தா கொடுத்துருங்க. அப்ப மம்தா பானர்ஜி அவுட்டு. அடுத்த மாநில கட்சி எதிரா உத்தரப்பிரதேசம். மாநில கட்சியினுடைய தலைவர் யார்? அவர்தான் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் முலாயம் சிங் யாதவ். அவர்தான் அடுத்த பிரதமர். அவன் மகன் சொல்றேன். உடனே அந்த அம்மா மாயாவதி. அந்த அம்மா யாருன்னு கேட்டா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர். 2 பேர் பிரிச்சு எடுத்திருக்கான். 22, 21 எம்பி. முடிச்சிடறேன்பா தாயே, முடிச்சிருங்க. வந்துட்டேன், கடைசியா வந்துட்டேன். சுபம் போடுற போது எனக்கு சுபம் போடுறாங்க. கடைசியில் அஞ்சலி கூட்டமாக போகுது. நான் முடிச்சிருக்கேன். ஒரு சப்ஜெக்டுக்கு வந்து நெருங்குற போது தட்டாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, முலாயம் சிங் யாதவ் மாயாவதி விட மாட்டான். மாயாவதி சொல்லுது, என் சின்ன யானை, என் யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. மதம் பிடிச்சு முலாயம் சிங் யாதவ மிதிக்குன்னு சொல்லுது. உடனே முலாயம் சிங் யாதவ் சொல்றான், நீ மதம் பிடிச்ச யானை, நாங்க கும்கி. அவன் சொல்றான், நாங்க கும்கி, நீ கொம்பன்னா நாங்க கும்கிடா. அப்ப 2 பேரும் ஒருத்தன் கால ஒருத்தன் மாறிடுவான். சரி, அடுத்து என்ன மாநில கட்சி எது? ஆந்திராவில் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். இது நான் சொல்லலங்க, இது பத்திரிகையில தலையங்கம். சொல்லிட்டு அம்மாட்ட வர்றான். கடைசியா அம்மாட்ட வர்றான். அம்மாட்ட வர்ற போது அம்மா பில்லடிக்க பாக்குறாங்க. ஜெகன்மோகன் காங்கிரஸ், அது ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி. சரி, அவன் கட்சி இருக்க ஜெகன்மோகன் ரெட்டி, அவன் கட்சியில் அவனை ஜெயிக்க விடுவான். அங்க ஆந்திராக்காரன் விட மாட்டான். சந்திரபாபு நாயுடு யாரு? தெலுங்கு தேச கட்சி தலைவர். அவர் கேட்பாரு, நீ ஜெகன்மோகன் ரெட்டியை ஜெயிக்க விடுவியா? வாடு வீட்டு கோட்டை, வீடு வாண்டு கோட்டை, நடுவுல காளி கோட்டை, கண்ணுல மண்ணு கோட்டை, எனக்கு சூஸ் கோட்டை. யாரு? சந்திரபாபு நாயுடு. என்ன நாயினா சொல்லு, நீ ஏமி காவல செப்பண்டி செப்பு. யார் சொல்லுவா? சந்திரபாபு நாயுடு விட மாட்டான். சரி, கிரண்குமார் ரெட்டி போய் ஜெகன்மோகன் ரெட்டி விடலாமாடா, ஜெயிக்க விடலாமான்னு கேட்டா அவன் சொல்லுவான். யாரை பார்த்து? జగన్మోహన్ రెడ్డి பார்த்து, మా దేశములకు వచ్చి మా జల్ని అంతా మోసం చేసి మా ధనమునంతా పీకొల్లి బంగారాలు ఇమ్మి అంత సౌభాగ్యమృతం కాలం జరుగుతుంది ఉన్నారు కదా. ఈ మాట బాగా తెలుసుకోండి శీఘ్రములనే. మిమ్మల్ని ఎంత నామావిశేషం చేసి చంబాకుండా కమ్ము ఊరుకుంటామో తెలుసుకోండి. శీఘ్రం రాయి రో
ஒத்துந்தின்னு குத்திடலாம் இல்லையா? குத்திடுவானா இல்லையா? ஆக அடுத்து இருக்கிறது மாநில கட்சியிலே புரட்சி தலைவி அம்மாதான். 40 நீ எடுக்கணும்ல, அதுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். 40 நீ எடுக்கணும்ல. ஒரு ஆபாசமான கூட்டம் ஜெயிக்க பார்க்கிறது. நம்முடைய செயலாற்றலை காண்பிக்க வேண்டும். 40 எடுக்கணும், 40 ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா நம்ம ராத்திரி போல் தூங்க கூடாது. 40 சீட்டு வரணும். நம்ம இதுதான் நம்ம வேலை. அதுக்கு தான் இந்த பட்டிமன்றம். 40 எடுத்தா என்ன நடக்கும்? டெல்லியில बम्मा बम्बदा दहिया दहिया नक दिनाक नगदिन भजन करे उदिन दनिक दनि तिताप तिताप तोम दई दई गणपति नाम सदा अम्मा अंगिருந்து ரிமோட் தட்டா டெல்லி டான்சர். நீ 40 ஜெயிச்சு கொடு, உன்கிட்ட இருக்கு. அதனால ஏமாத்தாத. எதிராளி சாதாரண ஆள் இல்ல. ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்து முடிக்கிறேன். இந்தியாவுடைய ஜனாதிபதி வீட்டுக்கு, ஜனாதிபதியே கொள்ளைக்காரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தவன் கருணாநிதி. ஸ்பெக்ட்ரம் கொள்ளைக்காரி 214 கோடி கொள்ளையடிச்சவ அவ வீட்டுக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதி வர்றான். நீங்க எல்லாம் அமைச்சர் பெருமக்கள், இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் தர்மமாங்க? நியாயமா? இதெல்லாம் தர்மமா? ஏன் கேட்கிறேன்? கொள்ளைக்காரி ஸ்பெக்ட்ரம் கொள்ளைக்காரி வீட்டுக்கு வர்றாங்க. அவ கேட்டிருக்கா, மத்தியிலே தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வேணுங்கிறா. கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமான்னு ரெட் லைட் கார் வச்சு வேணுமா? அவ ஏற்கனவே ரெட் லைட் ஏரியால இருந்தவன். அது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட சொத்து. எல்லாரும் ஏறலாம், எல்லாரும் இறங்கலாம். அது ஒரு பெரிய பஸ். இந்த மாதிரி மத்திய மந்திரி வேணுமா? அடேங்கப்பா, எம்பியா இருக்கிறப்ப ரெட் லைட் காரை போட்டு, ரெட் லைட் காரை போட்டு மதுரையில சுத்துறான், திருநெல்வேலியில சுத்துறான். நாடு தாங்குமா? இப்ப மத்திய மந்திரி ஆனா நாங்க மதுரையில பார்த்தோம்டா. அவன் எம்பி அவனையும் அவங்க அம்மாவையும் மதுரையில இருந்து லொகேஷன் சொல்றான் போலீஸ். எங்கடா கேட்டா மதுரை சர்க்கிட் ஹவுஸ்ல. மதுரை முடிச்சுறேன் நடுவர் அவர்களே. மதுரை சர்க்கிட் ஹவுஸ் ரோஜர் 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 ஓவர் 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 மெசேஜ் கன்வே டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஓவர் 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 சர்க்கிட் ஹவுஸ் சர்க்கிட் ஹவுஸ் சர்க்கிட் ஹவுஸ் சர்க்கிட் ஹவுஸ் சர்க்கிட் ஹவுஸ் சர்க்கிட் ஹவுஸ் ராஜாத்தியம்மா கனிமொழி ராஜாத்தியம்மா கனிமொழி ராஜாத்தியம்மா கனிமொழி ராஜாத்தியம்மா கனிமொழி ராஜபக்தியம்மா கனிமொழி ராஜாத்தியம்மா கனிமொழி. இப்போ வெளியே வராங்க வெளியே வராங்க வெளியே வராங்க வெளியே வராங்க நடந்து வராங்க நடந்து வராங்க நடந்து வராங்க நடந்து வராங்க. இப்போ வண்டி நிக்குது வண்டி நிக்குது வண்டி நிக்குது வண்டி நிக்குது. ஏறுறாங்க 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 ஏறுறாங்க. எங்கயா 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 எங்கயா? வண்டியில 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 நல்லா ஏறுறாங்க நல்லா ஏறுறாங்க நல்லா ஏறுறாங்க. கார் மூவிங் 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 பாசிங் தலவம் தலவலம் ரோஜர் ரோஜர் ஓவர் ஓவர் மெசேஜ் கன்வெர்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஓவர் ஓவர் ரோஜர் ரோஜர் பாசிங் ஓவர் பிரிட்ஜ் மேம்பாலம் சிந்தாம் டாக்கீஸ் சென்ட் மேரிஸ் ஓவர் சவுத் கேட் ஓவர் ஓவர் வில்லாபுரம் ஓவர் பெருங்குடி ஓவர் ரீச்சிங் ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் ஓவர் 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 ஓவர். இறங்குறாங்க 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 நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடக்கிறாங்க. இப்போ உள்ள போறாங்க உள்ள போறாங்க. பிளைட் நிக்குது ஏறுறாங்க 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 நல்லா ஏறுறாங்க நல்லா ஏறுறாங்க. பிளைட் டேக்ஆஃப் 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 லேண்டிங் மெட்ராஸ். மெட்ராஸ் வரைக்கும் வந்துட்டேன். மெட்ராஸ் வரைக்கும் வந்துட்டேன். முடிச்சிருக்கேன். கொண்டு வந்து ஆலிவர் ரோட்ல விட்டுட்டு வந்துடுறேன். யார உங்களே இல்லம்மா, அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். யார? மெட்ராஸ் ரீச்சிங் மெட்ராஸ் ஏர்போர்ட் ஓவர் ரோஜர் ரோஜர் பிளைட் லேண்டிங் லேண்டிங் மெட்ராஸ் ஏர்போர்ட் 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 ராஜாத்தியம்மா கனிமொழி ராஜாத்தியம்மா கனிமொழி ராஜாத்தியம்மா கனிமொழி. இறங்குறாங்க 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 நடக்கிறாங்க 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 நடக்கிறாங்க. இப்போ வெளியே வராங்க வெளியே வராங்க. இப்போ கார் நிக்குது கார் நிக்குது கார் நிக்குது. ஏறுறாங்க ஏறுறாங்க ஏறுறாங்க. எங்கேயா? வண்டியில வண்டியில நல்லா ஏறுறாங்க நல்லா ஏறுறாங்க. கார் மூவிங் மூவிங் பாசிங் 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 நேரு சிலை ஓவர் கிண்டி 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 ஓவர் ரீச்சிங் சைதாபேட் ஓவர் தேனாம்பேட் 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 ஓவர் ரீச்சிங் சிஎம்ஸ் ரெசிடென்ஸ் ஓவர். இப்போ வண்டி நிக்குது வண்டி நிக்குது வண்டி நிக்குது வண்டி நிக்குது வண்டி நிக்குது. இறங்குறாங்க 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 நடக்கிறாங்க 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 நடக்கிறாங்க. இப்போ உள்ள போறாங்க உள்ள போறாங்க உள்ள போறாங்க. இப்ப கக்கூஸ் போறாங்க கக்கூஸ் போறாங்க கக்கூஸ் போறாங்க. உடனே கருணாநிதி அங்க இருந்து சரி சரி எட்டி பார்க்காத எட்டி பார்க்காத எட்டி பார்க்காதீங்க. வணக்கம். சரி
ஓவர் ஓவர்னு நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன், பெல் அடிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன், அது ஓவரா போயிட்டே இருக்குது. ஓவர்னு பெல் அடிச்சிட்டு இருக்கிற டைம் முடிஞ்சு போச்சு, போயிட்டே இருக்கிறாரு. மதுரை போய் மதுரையில இருந்து சென்னை வந்து, சென்னையில இருந்து திரும்ப தேனாம்பேட்டை எல்லாம் போய் கடைசி ஆவடியில வந்து வடக்கோட்டு முடிச்சிட்டாரு. நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திரைப்பட நடிகர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய சகோதரர் ராமராஜன் அவர்கள் பட்டிமன்றத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இறுதியாக நம்முடைய சகோதரர் ராமராஜன் அவர்கள் இங்கே பேசுவார். அமைச்சர் அக்காவோடும் அமைச்சரோடும் ஒரு கன்ஃபியூஷன், டென்ஷன். என்ன ராமராஜன் பேசும்போது சால்வை போடுறான்றது உங்களுக்கு இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இது வந்து பொதுக்கூட்டம் மேடையில் பட்டிமன்றம். அவங்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் செயல்லே இருந்தாங்க, போய் பேசணும், மைக்கு பேசணும். ஆனால் எங்களுக்கு அறிவுத்திறனால படிக்க போகிற மாணவன் பரீட்சைக்கு போகும்போது தெய்வத்தை கும்பிட்டு மார்க் நல்லா வாங்கணும் மாதிரி அமைச்சரை வணங்கிக்கிட்டு வந்து பேசணுன்ற அறிவுத்திறன் நான் சால்வை போட்டேன். ஐஸ் வைக்கக்கா இல்லை. வானத்திலிருந்து உண்மையான ஒளியை உலகம் முழுவதும் தந்தோடு இருக்கும் அந்த சந்திரனை போல, நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனை போல ஆட்சியில் இல்லாத நேரத்திலும் சரி, இப்போது சூப்பர் டூப்பராக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நேரத்திலும் சரி, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக ஆவடியில் வாழக்கூடிய அனைவருக்கும் அருமையான வாழ்க்கை அமைத்தை தருவேன் என்ற வகையில் நல்லாட்சி நடத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களே, அலை இல்லாமல் கடல் இல்லை, நிலவு இல்லாமல் வானம் இல்லை, நீர் இல்லாமல் நிலமில்லை, அக்கா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. பார்த்துக்குங்க, புரட்சி தலைவர் அம்மா இல்லாமல் தமிழகமே இல்லை, இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியலே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கும் மக்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களே, ஓட்டப்பந்தயத்துக்கு ஒரு வீராங்கனை பி.டி. உஷா, டென்னிஸுக்கு ஒரு வீராங்கனை சானியா மிர்சா, விண்வெளிக்கு ஒரு வீராங்கனை கல்பனா சாவ்லா, இந்திய அரசியலுக்கு ஒரே ஒரு வீராங்கனை மாண்புமிகு முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சமத்துவத்தில் பெரியாராய், அறிவாற்றலில் பேரறிஞர் அண்ணாவாய், அக்கா நல்லா கவனிச்சுக்கோங்க, அறிவாற்றலில் பேரறிஞர் அண்ணாவாய், கருணையில் அன்னை தெரசாவாய், வாரி வழங்குவதில் வள்ளல் எம்ஜிஆராய் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எத்திசையில் இருந்தாலும் அத்திசை நோக்கி வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட கழக இலக்கியணி நடத்தும் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 65வது பிறந்தநாள் விழா பட்டிமன்றம் சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து அருமையாக ஆரம்பத்திலே தலைமை உரை சிறப்பாக உரையாற்றி அமைந்து தலைமைக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் நல்லதொரு கொடுத்த ஏற்பாடு நடத்திக் கொண்டிருக்கும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக இலக்கிய செயலாளர், தலைமை கழக பேச்சாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் ஆவடி குமார் அவர்களுக்கும், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் கழக மருத்துவமனை செயலாளர் டாக்டர் பி வேணுகோபால் எம்பி அவர்களுக்கும், வரவேற்பு வழங்கிய மதிப்பிற்கு மரியாதைக்கு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் மணி மைந்தன் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் அப்துல் ரஹீம் அவர்களுக்கும், அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மாண்புமிகு முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவின் திருக்கரங்களால் தன் மகனுக்கு இனிதே திருமணத்தை நடத்தி முடித்து இந்த கூட்டத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆவடி நகர கழக செயலாளர் அன்பு அண்ணன் ஆர் சி தீன தயானவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை சிறப்பான முறையிலேயே உரையாற்றி நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைத்து பட்டிமன்றத்தை துவக்கி வைத்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் மாதவரவி மூர்த்தி அவர்களுக்கும், அருமைக்கும் பெருமைக்கும் உரிய, அதாவது இயக்கம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இலக்கிய அணிக்கு எத்தனை பேர் செயலாக இருந்தாலும் என்னுடைய காலத்தில் இதுபோல இலக்கிய அணி கூட்டங்கள் எங்குமே நடைபெறவில்லை என்ற அளவுக்கு இலக்கிய அணி கூட்டங்களை சீரும் சிறப்பாக சாதனைப்படுத்திக் கொண்டிருக்கும் கழக இலக்கிய அணி செயலாளர் மாண்புமிகு சமூக நலம் மற்றும் சத்துவத்திட்ட அமைச்சர் அன்புக்குரிய நாவுக்கரசி அக்கா நடுவர் ப வளமுதவனுக்கும், அறிவாற்றலே என்ற தலைப்பில் அற்புதமாக பேசி அமைந்திருக்கும் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அண்ணன் பலகுரல் மன்னன் எங்கள் அண்ணன் தலைமை கழக பேச்சாளர் கோபி டி காளிதாசர்களுக்கும், அருமைக்கும் பெருமைக்கும் உரிய மாவட்ட உறுப்பினர் தலைமை கழக பேச்சாளர் மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரி திருமதி நூர்ஜஹான் அவர்களுக்கும், செயலாற்றலே என்று செயலே இல்லாமல் பேசி அமர்ந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு சமூக நல வாரிய தலைவர் அன்பிற்குரிய சி ஆர் சரஸ்வதி அவர்களுக்கும், அருமையாக செயலாற்றலை பற்றி பேசி அமைந்திருக்கும்
தலைமை கழக பேச்சாளர், ஆற்றல் மிகு பேச்சாளர், அருமை சகோதரர் நெத்தியடி நாயகன் அவர்களுக்கும் எனக்கும் முன்னாலே பட்டிமன்றம் என்ற பெயரிலே பாட்டு மன்றத்தை நடத்தி அவர் பேசும்போது சொன்னார், ஆரம்பத்தில் கரகாட்டக்காரன் ராமராஜன் அவருக்கு கரகம் சரின்னு சொன்னாரு. அவருக்கு நான் ஒன்று சொல்றேன், கரகத்தையே புரட்டி போட்ட ஒரு படம் கரகாட்டக்காரன் என்பதை இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். அதுபோல அவர் சொல்லும்போது சொன்னாரு, அதாவது செயல்பட்டனாலதான் அமைச்சர் மூர்த்தி அண்ணன் இன்னைக்கு செயலாளர், செயல்பட்டனாலதான் அக்கா அவர்கள் இன்னைக்கு இலக்கிய செயலாளர் சொன்னாரு. ஒன்றை திருத்திக் கொள்ள வேண்டும், செயல் மட்டும் இருந்திருந்தால் அவர்கள் மட்டும் செயலாக இருந்திருப்பார்கள். அறிவாற்றல் இருந்தனத்தான் என்று இருவரும் அமைச்சராக அம்மா ஆக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வித்தியாசம் இருக்கு. அதுபோல அவர் நடிப்பு பத்தி சொன்னார். நடிப்புல காமெடி சீன் வரும், லவ் சீன் வரும், பேத்தாசுரம் சொன்னார். நடிக்கிறது தெரியும், நாங்கள் நடிகர் டைரக்டர் தான். நடிப்பு என்பது செயல்பாடு, ஆனால் நடிக்க வைப்ப டைரக்டர் தான் அறிவாற்றல். எந்த அளவுக்கு அறிவை பயன்படுத்தி மூளையை கசக்கி உசுக்கி நாங்கள் கதை எழுதி ஜெயிக்க வைக்கின்றது இங்க இருக்கிற சிஆர் சரஸ்வதி தெரியும். ஆக எது மேன்மையானது பேசினாரு. அவர் நேரடியாக கடை கேட்டுக்கலாம், ராமராஜன் அடுத்து டைரக்ஷன் போறீங்க, அந்த படத்துல எனக்கு கிருவந்த வாரியார் வேஷமோ இல்ல ஒரு பாட்டை கூட கேட்டிருக்கலாம். அதுக்காக மேடல போய் டபுள் மீனிங்ல போய் ஆடி பாடி நிகழ்ச்சி பேசி அமர்ந்திருக்கிறாரு.